Hello everyone, welcome back to our 15 days beginner level spoken English course. நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜை இந்த கோர்ஸ் மூலமாக பெற போகிறீங்க. ஸோ இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவற்றை ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலமாக ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுவதற்கான வழி கிடைக்கும். ஓகே, ஸோ டுடே இஸ் த தேர்ட் டே செஷன். இந்த செஷனில் நாங்கள் பார்க்க போவது இறந்த கால விஷயங்களை எப்படி பேசுவது, அதாவது இறந்த காலத்தில் ஒருவர் செய்து முடித்த ஒரு ஆக்ஷனை பற்றி இந்த மாதிரியாக பேசுகிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பாஸ்டில் முடிஞ்ச எந்த ஒரு ஆக்ஷன் பற்றியும் சிம்பிளாக பேசிக்கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் என்று சொன்னால் வேர்ப்ஸினுடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ வாட் ஆர் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம்? ஸோ வேர்போட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கொஞ்சம் நாங்கள் இப்போ பார்க்கலாம். வேர்ப்ஸ்க்கு நிறைய ஃபார்ம்ஸ் உள்ளது. V1, V2, V3, ING ஃபார்ம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இதில் V1 என்பது பேசிக் ஃபார்ம், ரொம்ப அடிப்படையான ஃபார்ம். இதிலிருந்து தான் மற்றைய ஃபார்ம்ஸ் டிரைவ் ஆகி வருது. ஸோ இந்த V1 ஃபார்முக்கு இறுதியில் ED சேர்ப்பதன் மூலமாக V2, V3 என்பன உருவாக்கப்படுது. எக்ஸாம்பிள், ப்ளே, பிளேட், பிளேட், குக், குக்ட், குக்ட், க்ளீன், cleaned, cleaned. Understood? ஸோ இதில் V2 என்பது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம், V3 என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்டர்ஸ்டுட்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எங்கே யூஸ் பண்ணப்படும்னு சொன்னால் ஹேவ், ஹேஸ், ஹேட் ஹெல்பிங் வேர்பாக வரக்கூடிய பட்சத்தில். இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வீடியோஸில் பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரியான சென்டென்சஸ். இன்றைக்கு V2வை யூஸ் பண்ணி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு ED சேர்த்து நாங்கள் V2, V3யை உருவாக்கி கொள்கிறோம். தட் இஸ் த பேசிக் திங். ஸோ இந்த வேர்ப்ஸுக்கு நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்வோம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேர்ப்ஸுக்கு இதே மாதிரி ED சேர்த்து தான் V2, V3 ஃபார்ம் உருவாக்கப்படுது. பட் சில வேர்ப்ஸ் இங்கிலீஷில் எப்படின்னு சொன்னால் ED சேர்த்து அவற்றோட V2, V3யை உருவாக்காது. பட் டிஃப்ரெண்ட்டான சில ஃபார்ம்ஸில் உருவாகும். எக்ஸாம்பிள், ட்ரிங்க், drank, drunk, eat, ate, eaten, swim, swam, swum, think, thought, thought. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்பும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அவற்றோட V2, V3யை உருவாக்குது. இந்த வேர்ப்ஸ்க்கு நாங்கள் இரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ இரெகுலர் வேர்ப்ஸோட V2, V3யை கண்டிப்பாக நீங்கள் தேடி அறிஞ்சு வச்சு இருக்கணும். ஸோ என்னோடய சேனல்லையும் இரெகுலர் வேர்ப்ஸ், அவற்றினுடைய V2, V3 ஃபார்ம், இவை எல்லாமே கொண்ட நிறைய வீடியோஸ் இருக்கின்றன. ஸோ உங்களுக்கு அவற்றை தேடி படித்து கொள்ளலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த V2 ஃபார்ம் இன்றைய லெசனில் உங்களுக்கு யூஸ் பண்ணப்பட போகுது. இப்போது இறந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொல்கிறது எப்படி? நான் விளையாடினேன், நீ சுத்தம் பண்ணினாய், அவள் குடித்தாள், இந்த மாதிரி முடிஞ்ச விஷயம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப். வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும்? V2. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். வெரி வெரி சிம்பிள். அதனால தான் இதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்லப்படுது. ஓகே, லெட்ஸ் see some examples. I played, நான் விளையாடினேன். You cleaned, நீ சுத்தம் செய்தாய். She drank, அவள் குடித்தாள். He ate, அவன் சாப்பிட்டான். Sarah cooked, Sarah சமைத்தாள். வெரி வெரி சிம்பிள். ஐடியா கிளியர் ஆகிடுது. ஓகே, ரெண்டு வேர்ட்ஸ், சப்ஜெக்ட், வேர்ப். வேர்போட V2 ஃபார்ம். ஸோ தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். முடிஞ்ச விஷயத்தை தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் இதே சென்டென்ஸுக்கு ஆப்ஜெக்டை சேர்க்க போகிறீங்க. ஸோ நான் விளையாடினேன், என்ன விளையாடினேன், அதுதான் ஆப்ஜெக்ட். I played tennis.
You cleaned the room. She drank lemon juice. He ate pizza. Sarah cooked lunch. வெரி வெரி ஈஸி. எவ்வளவு ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்சஸை உருவாக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ இன்னும் எங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் சேர்க்கலாம், அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். லெட்ஸ் see. I played tennis with John. ஜானுடன். வித்ண்டா உடன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். உடன் with John. John உடன். You cleaned the room nicely. Nicely. She drank lemon juice at the juice bar. At the juice bar. அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜூஸ் பார்ல தான் குடித்தாள். He ate pizza with me. என்னுடன். with உடன். me நான். ஸோ என்னுடன். Sarah cooked lunch for us. For us. For என்றால் யாருக்காக, எதுக்காக என்று சொல்ல நாங்கள் யூஸ் பண்ணுறோம். For us. us என்றது நாங்கள், அப்போ எங்களுக்காக. For us. நெக்ஸ்ட். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் எப்போ நடந்துச்சு என்ற காலத்தை குறிப்பிடுறது நார்மலாக சென்டென்ஸ்ட எண்டில். ஸோ அதையும் சேர்த்து பார்க்கலாம். I played tennis with John yesterday evening. முடிஞ்ச காலம், past time. You cleaned the room nicely last week. She drank lemon juice at the juice bar in the morning. He ate pizza with me last night. Sarah cooked lunch for us last Monday. ஸோ இது இறந்த கால சென்டென்ஸ். அதனால் நாங்கள் காலத்தையும் இறந்த காலத்தில் தான் குறிப்பிட வேண்டி இருக்கும். ஸோ எவ்வளவு ஈஸியாக இங்கிலீஷ் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய மெயின் விஷயம் V2 ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ நிறைய வேர்ப்ஸ், அவற்றோட V2 ஃபார்ம்ஸ், இவை எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு சிம்பிளாக சென்டென்சஸை உருவாக்கலாம். இப்போ இந்த விஷயங்களை நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் டிட். டிட் என்னென்னு சொன்னால், இங்கிலீஷில் எப்போவுமே நெகட்டிவாக நாங்கள் பேசும்போது அந்த மெயின் வேர்புக்கு நாட் சேர்க்க எங்களால் முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி அதோடு சேர்த்து தான் நாங்கள் நாட் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த இடத்துல டிட் அண்ட் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி அது கூட நாட்டை சேர்க்குறோம். டிட் நாட். டிட் நாட் அது நாங்கள் டிடன்ட் அது சுருக்கி பேசுகிறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். டிடன்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஐ டிடன்ட் ப்ளே. ஸோ இங்கே நாங்கள் டிடன்ட் சேர்த்தோம்னா திரும்ப V2 ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ராங். அப்போ என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? V1. டிடன்ட்டுக்கு பிறகு V1. அண்டர்ஸ்டுட்? ஐ டிடன்ட் ப்ளே டென்னிஸ். யூ டிடன்ட் க்ளீன் த ரூம். ஷீ டிடன்ட் ட்ரிங்க் லெமன் ஜூஸ். ஹீ டிடன்ட் ஈட் பீட்சா. சேரா டிடன்ட் குக் லஞ்ச். ஓகே, ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸில் டிடன்ட் சேர்த்து V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இதோடு சேர்த்து நாங்கள் இதில் கொஸ்டின் ஃபார்மையும் பார்த்துட்டோம்டா எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கிலீஷில் எப்போவுமே நீங்கள் ஒரு கொஸ்டினை உருவாக்கும் போது அந்த சென்டென்ஸுக்குரிய ஹெல்பிங் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த இடத்துல நாங்கள் எப்படி கொஸ்டின் உருவாக்குவது? டிட் யூ ப்ளே டென்னிஸ்? டிட் யூ ப்ளே டென்னிஸ் வித் ஜான்? நீங்கள் ஜான் கூட டென்னிஸ் விளையாடினீங்களா? டிட் முன்னாடி வந்துச்சுன்னா தட் இஸ் அ கொஸ்டின். ஸோ டிட் வந்ததால் நாங்கள் இங்கேயும் மெயின் வேர்பை V1ல் தான் யூஸ் பண்ணணும்.
ஓகே, டிட் காரணமாக இந்த சென்டென்ஸ் பாஸ்டாக மாறிடுது. ஸோ நாங்கள் மெயின் வேர்பை திரும்ப V2ல யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, V1ல தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ க்ளீன் த ரூம்? ரூமை சுத்தம் பண்ணினீங்களா? டிட் ஷீ ட்ரிங்க் லெமன் ஜூஸ்? அவள் லெமன் ஜூஸ் குடித்தாளா? டிட் ஹீ ஈட் பீட்சா? அவன் பீட்சா சாப்பிட்டானா? டிட் சேரா குக் லஞ்ச்? சேரா லஞ்ச் சமைத்தாளா? அண்டர்ஸ்டுட்? வெரி வெரி சிம்பிள். ஸோ இறந்த கால விஷயங்களை நீங்கள் பேசுகிற விதம், அதை பற்றி கொஸ்டின் கேட்குற விதம், இவை எல்லாமே இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதே பேட்டர்னில் நீங்களும் சென்டென்சஸை உருவாக்கி பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டென்ஸ் ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு சென்டென்ஸ் உருவாக்கி தெளிவாக நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசிக்கொள்வதற்கு. அண்டர்ஸ்டுட்? ஸோ ப்ராக்டிஸ் வெல் டில் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் பேட்டர்னை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் வீடியோ ஆல்சோ. இந்த வீடியோவை நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Because all the videos would be very important for you. Let's meet next time. Until that, take care.